சென்னை அடையாறில் உள்ள திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகனின் வீடு, மதுபான ஆலை, கல்லூரி உள்ளிட்ட 40 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, ஜெகத் ரட்சகன் வீட்டில் எப்போதிலிருந்து சோதனை நடைபெற்று வருது? அது குறித்த தகவல் என்ன? திமுக முன்னாள் எம்பி ஜெகத் ரட்சகன் வீட்டில் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அடையாறில் இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை 7 மணியிலிருந்து சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னை, பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களில் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. அவரது கல்வி நிறுவனம், அதே போல மது ஆலை, நிர்வாக அலுவலகம் என பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தனித்தனியாக குழுக்களாக பிரிந்து இந்த சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை 7 மணியிலிருந்து இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அவரது மது ஆலையிலும் சோதனை நடந்து வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை காரணமாக அவரது வீட்டிலிருந்து யாரும் வெளியே செல்ல அனுமதி இல்லை. அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய ஆவணங்கள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக இன்று காலையே கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். காலை 7 மணியிலிருந்து சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடந்து வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, சுப்பிரமணியன், இதுவரைக்கும் நடந்த சோதனையில் ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் கிடைத்திருக்கிறதா? அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கிறதா? சோதனை குறித்து முதல் கட்டமாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கும் தகவல் என்றால், எங்களுடைய சோதனை தனித்தனியாக பிரிந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து இதுவரை அவர்கள் தெரிவிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் வரி ஏய்ப்பு எந்த ஆண்டிலிருந்து நடந்திருக்கிறது, அது மட்டுமல்ல எவ்வளவு கோடி கணக்கிலான பணமா அல்லது எந்த வகையில் வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது என்று பல்வேறு கோணங்களில் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. வீட்டிலிருந்து ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் டி நகரில் இருக்கக்கூடிய அவரது நிர்வாக அலுவலகத்திலும் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. நுங்கம் மகாலிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது மற்றொரு வீட்டிலும் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அவரது மது ஆலை, அதே போல சேலையூரில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் என பல்வேறு இடங்களில் இந்த சோதனை இன்று காலை 7 மணியிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனை அநேகமாக இன்று இரவு வரை நீடிக்கும் என்றுதான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சுப்பிரமணியன், நீங்க சொன்ன மாதிரி ஜெகத் ரட்சகனுடைய வீடு மட்டுமல்லாமல் அவருக்கு சொந்தமான பல்வேறு இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருது. அதுல ஒரு பகுதியா புதுச்சேரியில அவருக்கு இருக்கிற ஒரு நட்சத்திர விடுதியிலையும் சோதனை நடைபெற்று வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. அங்கிருந்து ஏதாவது தகவல் நமக்கு கிடைத்திருக்கா சோதனை குறித்து? புதுச்சேரியிலும் இந்த நட்சத்திர விடுதி இருக்கிறது அவருக்கு சொந்தமாக. அதே போல சென்னையிலும் ஒரு நட்சத்திர விடுதி இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியின் நிர்வாக அலுவலகத்திலும் இந்த சோதனை நடந்து வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புதுச்சேரியிலும் உள்ள நட்சத்திர விடுதியிலும் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கும் ஆவணங்கள் குறித்து முழுமையாக வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த ஆய்வை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அந்த சோதனையின் போது அவரது வீட்டிலிருந்து யாரும் வெளியே செல்ல அனுமதி இல்லை. அதுபோல ஜெகத் ரட்சகன் அவரது வீட்டில், அடையாறு வீட்டில் தற்போது இருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆய்வு குறித்து, அதாவது வருமான வரித்துறை சோதனை குறித்து ஜெகத் ரட்சகன் தரப்பிலிருந்து இதுவரை எந்த ஒரு விளக்கமும் வரவில்லை. இது மட்டுமல்லாமல் இந்த சோதனை குறித்து பல்வேறு கட்ட தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தகவல்கள் குறித்து அதிகாரிகள் எதுவும் உறுதிப்படுத்தவில்லை. இன்று இரவு வரை இந்த சோதனை நடைபெறும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரி ஏய்ப்பு எந்த வகையில் நடந்திருக்கிறது, அதற்கான ஏற்கனவே அது தொடர்பான ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அந்த முதல் கட்ட ஆவணங்களை வைத்துதான் இந்த சோதனை நடந்து வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, சுப்பிரமணியன், ஜெகத் ரட்சகனின் வீடு அருகே நீங்கள் இருக்கிறீர்கள். வருமான வரி ஏய்ப்பு செய்ததாக புகாரின் பேரில் தற்போது அங்கு சோதனை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த நேரத்தில் ஜெகத் ரட்சகன் எங்க இருக்கிறார் அப்படின்ற தகவல் இருக்கா? அவரிடம் வருமான வரித்துறையினர் சார்பாக பேச்சுவார்த்தை ஏதாவது நடைபெறுகிறதா? அவர்கள் ஏதாவது அவரிடமிருந்து தகவல்களை திரட்ட முயற்சிக்கிறார்களா? ஜெகத் ரட்சகன் தற்போது அடையாறில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தற்போது நாம் அங்கு குழுமி இருக்கிறோம். இது தொடர்பான விளக்கத்தை பெறுவதற்கான முயற்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அவரிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்களா என்பதை கூட அதிகாரிகள் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் வரி ஏய்ப்பு தொடர்பான ஆவணங்களை வைத்து முதல் கட்ட விசாரணை நடத்தப்படும். அதன் பிறகுதான் எவ்வளவு வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது என்பதை கணக்கிட்டு
அது தொடர்பான விசாரணை அடுத்த கட்டமாக நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.